வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்: கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, இந்த மாவட்டங்களுக்கு புயல் எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்க ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அதன்படி கடலூர், திருவள்ளூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சி, நாமக்கல், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அந்த நிலையில் தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதைத்து செய்திக்குறிப்பில் நாளை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய சக்தி தீவிர புயல் நேற்று திசையில் நகர்ந்து தெற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 5:30 மணி அளவில் வலுக்குறைந்து புயலாக அதே பகுதிகளில் நிலவியது. இது மேற்கு தென்மேற்கில் சுமார் 940 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் கிழக்கு தென்கிழக்கு மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நகர்ந்து நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து நாளை அக்டோபர் 7ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் அக்டோபர் 8ஆம் தேதி கோயமுத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் வரும் 9ஆம் தேதி கோயமுத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 10ஆம் தேதி கோயமுத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு அரபிக்கடலில் சில பகுதிகளில் மற்றும் வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நாளை சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், ஏனைய மத்திய மேற்கு, வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.